என்னிடம்தான் சோத்திரத்திற்கும் ஆராதனைக்கும் மகிமைக்கும் உரிய கடவுளிடத்திலே நம் ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுப்போம். அவருடைய காயங்களிலிருந்து வடிந்தோடிய திருரத்தம் நம் ஒவ்வொருவருடைய உள்ளத்தையும் சுத்திகரிக்க வேண்டும் என்று நாம் ஜெபிப்போம். அவருடைய விழாவில் இருந்து சிந்திய ரத்தம் நம் ஒவ்வொருடைய வாழ்வு பயணத்திலே நம் ஒவ்வொருவருக்கும் வல்லமையாக கிடைக்க வேண்டும் என்று ஜெபிப்போம். பிறருக்காக அல்ல, தனி மனிதனுடைய ஆன்ம மீட்புக்காக இயேசுவுடைய திருரத்தம் தனி மனிதனுடைய ஆன்மாவை முழுமையாக சுத்திகரிக்க வேண்டும் என்று நாம் நம் ஒவ்வொருவரையும் ஆண்டவருடைய பாதத்திலே ஒப்புக் கொடுத்து ஜெபிப்போம். ஆண்டவரே, எனது விருப்பம் அல்ல, உமது விருப்பம் எதுவோ அது நிறைவேறட்டும் என்று கெத்சமனி தோட்டத்திலே இந்த பாடுகளுக்கு முன்பாக இயேசு ஆண்டவர் நம் ஒவ்வொருவருக்காக ஒப்புக் கொடுக்கப்பட்ட அந்த உன்னதமான சூழலை நம்முடைய உள்ளத்திலே நாம் ஆன்ம சோதனை செய்து கடவுளுடைய திருமணம் நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேறுகின்ற பொழுது எப்படிப்பட்ட ஒரு மகிழ்ச்சியை, பேரானந்தத்தை, ஒரு மன நிறைவரை நாம் ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ள முடியும் என்கின்ற சப சிந்தனையோடு நம் ஒவ்வொருவரையும் ஆண்டவருடைய பாதத்திலே ஒப்புக் கொடுப்போம். இறைவா, இவர்கள் செய்வது என்னதென்று தெரியவில்லை என்று நம் மீது வைத்திருந்த அன்பின் காரணமாக நம்முடைய பலவீனத்தை கூட பலமாக பார்க்கின்ற கடவுளத்திலே நம்முடைய பலவீனத்தையும்